நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நத்தமை புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அரசனுடைய சந்தேகம் என்ன? அதை என்னால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு அதனாச்சும் விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அடைந்து விடுவேனே. சிரிப்பு. 1000 பொற்காசு கட்டா சும்மா விட்டுருவீங்களா? அதானே, அது தெரிஞ்சா நீ ஏன் இவ்வளவு உயரத்துல தண்டோரா போட்டுட்டு இருக்கிற? பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார கேட்பேன்? சொக்கா! எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதல் விழுவாதே. தாயே மீனாட்சி! என்னையா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டா போ. பாத்தியா பாத்தியா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க தான் திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேங்கிறியே. மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சி. நல்முத்து பஞ்சனை மேல் நீ இருக்கும் வேளையிலே, நீ எங்க தனியா இருந்த? நல்முத்து பஞ்சனை மேல் நாதனுடன் நீ இருக்கும் வேளையிலே, நீ சொல்முத்து சொற்களாலே எந்த குறை தீர்க்க சொன்னால் உன் வாயமுத்து சிந்திடுமா வாழ்வழிக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரல. ஆமா, என் சந்தேகத்தையே சீக்கிரத்துக்கு வழியை காணும். நான் எப்படி அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல வேற எவரோ வச்சுட்டு போயிட போறோம். ஐயா போய புலவரை. யார் அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாதியா தண்டோரா போடுறது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயிற்றுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏன் நீர் என்ன விட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியலையா என் நிலைமை? வேகுதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, சரி சரி, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பார்த்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க ரொம்ப கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன்.